ஒரு பாட்டோட நடுவுல இருக்கிற மியூசிக்கை நம்ம ப்ளே பண்ணுவோம். அது எந்த பாட்டு அப்படின்னு சொல்லணும். இதுதான் கேம். ரக்கம்மா கையை தட்டு தம்பி கையெல்லாம் ஏன் கத்துற? பஸ்ல கேட்டிருக்கீங்க. கொழுந்து வெத்தலையும் கொட்டாவாய் செவக்கும். என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? சரி, இப்ப யார் எவ்வளவு பாயிண்ட்ல இருக்கும்? நான் 4. இவன் எப்படா 3 வந்தா? ப்ளே பண்ணதே 7 பாட்டு. 3 பாட்டுங்க. ராகமா கைதட்டு ஒன்னு சொன்னேன், கொட்டப்பா கொழுந்து வெத்தலை சொன்னேன் 2. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சாங் ஒன்னு சொன்னேன்ல. என்ன பாட்டு? ஆமா ஆமா 3 நான் 1 அவன் 2. ஏங்க என்னடா நம்ம நடுவுல ஒரு பாட்டு இந்த ஏரியா பசங்க கூட இந்த கிரிக்கெட் ஆடும்போது 2 பாயிண்ட் சேர்த்து சொல்லுவாங்க. நான் 3 திருமண மாப்பிள்ள 34. 31 தான் எடுத்தேன். ரைட், நெக்ஸ்ட் சாங். இது யாரு போனா பெண் மெசேஜ் எடுத்து இது மாயமா திருவிழால போடுவாங்க. ஆமா, சரியான பண்றாது. அவ சாவி கொடுத்து திருகுறா, நீ ஆடுற. நீ எதுக்குடா எடுத்து குடுக்குற? என்ன பண்ண அந்த மியூசியம் கேட்டு அவர் லிரிக்கா பாத்துக்கிறாரு. அவன் கொஞ்சம் இது அவன் இருக்குல்ல டெஃப் கிடையாது, டம் அவன். நான் லூசுதாங்க, நான் லூசுதான். அதுக்குன்னு ஒரு மனுஷன் இப்படியா ஹம் பண்ண ஆரம்பிடா. புடிச்சிட்டேன். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. காசு மேல காசு வந்து காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. ஒரு 10 ரூபா தான். 10 ரூபா தான். ஆமா, 10 ரூபா. உண்மையா பைக்கெட்ல இருந்து ஏறா. இதோட எடுத்து விட்ட ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஏய், ஆல்ரெடி இது கிழிஞ்ச நோட் தான். இன்னும் கிழிஞ்சாரு. ஆமா, அந்த 10 ரூபா வீட்டுக்கு காய்ஸ் இங்க பா. ஏய் ரோட்ல இருக்குடா. இல்லமா, 10 டீ கடைக்கு வச்சிருக்கேன். நான் தான் வீட்டுக்கே டீ கடைக்கு 10 ரூபா. அம்மா இத பாக்குற அம்மா பாத்துக்கோங்க. ஏய் குருவா, 10 ரூபா குருவா. 10 ரூபா எதுக்குன்னு கேளுங்க. கம்பெனி 10 ரூபா. கம்பெனி 10 ரூபா. ஓகே. சோ லீடிங் ஒரு லீடிங் என்ன ஒரு பாயிண்ட் தான் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒன். இவர்தான் லீடிங் இருக்கு. நெக்ஸ்ட் சாங்கா? எதுவும் ஒரே மாதிரி. இதோ பிரபுதேவா சாங். ஆமா ஆமா, பிரபுதேவா எஸ்பிபி ப்ளே ஆயிருடா. ஏங்க யாருமே அது விஜய் பாட்டுங்க. ஒண்ணும் தெரியாத மண்ணு. நெக்ஸ்ட் சாங் என்ன போறது தெரியல. புடிச்சேன். ஒட்டகத்தை என்ன சொன்னா? கத்திக்கோ. ஒட்டிக்கிட்டு கட்டிக்கோ. ராமராஜுக்கு ப்ரோமோட் பண்ணிட்டாங்க. கத்திக்கோ. ஒட்டிக்கோ கட்டிக்கோ. அந்த கேப்லயே அதை எடுத்து இவன் பண்ணலாம் பாத்தியா? ஓகே, நெக்ஸ்ட் சாங். நெக்ஸ்ட் சாங். இந்த பாட்டு இது MBBS. பாஸ் பண்ணு. முத்தம் ஒன்று கொடுத்தால் முத்தமிழ் நீ வெக்கப்பட்டு என்ன பாட்டு கேட்போம்? என்ன பாட்டு கேட்போம்? இவன் நேத்து டேட் போயிருந்தா கண்டிப்பா இதை டெடிகேட் பண்ணிருப்பான். அந்த பாட்டு தானா? கன்ஃபார்ம் அதுதான். இருங்க. கான்ஃபிடென்ட்டா தப்பு குழுவா இல்ல. கான்ஃபிடென்ட்டா இருங்க சார். கோ டு நெக்ஸ்ட் சாங். ஈஸியா. புடிச்சிட்டேன்ல. யாரும் எதுவுமே வாழக்கூடாது. அமைதியா இருக்கு. டைம் வந்த ஒரு நண்பா ஓ நண்பா, காதுகள் பாவம் இல்லையா? அது வெள்ளை மலை.
ஒரு நிமிஷம் இல்ல எப்படி தப்பா வந்து கரெக்டா பாரு. அந்த பாட்டு இல்லையா? ஒரு வெள்ளை மலைடா அது. வெள்ளை மலையா? சாரி. அது ஒரு வெள்ளை மலை இல்லப்பா, புது வெள்ளை மலைப்பா. நான் தான் சொன்னேன் எல்லாம் தப்பா பண்ணீங்க, நான் கரெக்டா அதாவது சொல்லிட்டேன். எனக்கு அந்த பாட்டு தெரியுது. ஜோஸ்வா அதெல்லாம் அவன கெஸ்டர் நோட் பண்ணியா? புது அது எப்படி கீழே இருந்து வானம் பொழிகிறது பூமி இடிக்கிறது மாதிரி. குஞ்சி பார்த்தா பூமி, பார்த்தா வானம். எதுக்குள்ள பார்த்தா கடு. ஒரு நிமிஷம் தம்பி 6 பாயிண்ட்ல இருக்கேன். இப்ப எனக்கு ஒரு பாயிண்டா? கூச்சமே இல்ல. தம்பி இருக்கிறதே மைனஸ் தான் உனக்கு. புரியுதா எனக்கு? சாங் விஜய் பாட்டு நினைக்கிறேன். பாடிடுங்க. தப்பா 20 கோடி நிலவுகள் கூடி பெண்மையானது. இப்படிதான்டா எங்கேயாச்சும் ஒரு நம்பர் எழுதி போட்டுறா, ஏதோ ஒரு பொண்ணு இப்போ கூப்பிடு. ஒண்ணு மாத்துவோம். என்ன? அதாவது கான்ஃபிடென்ட்டா தப்பா பாடுறாங்கல்ல, அவங்களுக்கு -2 பாயிண்ட். அப்புறம் நீ தான்டா ஃபுல்லா போவ. நான் போக மாட்டேன், ஏன்னா நான் பாயிண்ட் எடுக்க மாட்டேன். அது ரெமோ சைலண்டா உட்கார்ந்திருக்கான். இவனுக்கு ஏதாச்சும் சாதிக்கணும்னு ஒரு ஆசை. சோ -0 ஒண்ணு கிடையாது நம்ம மேத்தமெட்டிக்ஸ்ல. அத அவன் கொண்டு வரான். எப்படி ப்ரோ? செக் அவுட் தி நெக்ஸ்ட் சாங். அதுவா தெரியல गाइस. வயசானவங்க யாராவது கண்டுபிடிங்க. செகண்ட்ஸ் ஓடுது. 2 1 டைம் அப். முடிஞ்சு யாருக்குள்ள? இதெல்லாம் கண்டிப்பா சான்ஸே இல்லடா. நான் அதாவது காதல் பாட்டு கேட்டு வளர்ந்திருந்தேன்னா இதெல்லாம் சொல்லியிருப்பேன். அதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. எங்கெங்க பொழுதனைக்கு படிப்புன்னு இருந்ததால லவ் பண்றதுக்கு நேரம் எல்லாம் போச்சு. நேரம் கிடைச்சா லவ்வையும் ஒரு கை பாப்போம்ல. அதுதான் என்னையில ஆட்டின சுத்தமான ஒரு ஐயா கேக்குற ஒரே பாட்டு என்ன தெரியுமா? மச்சான் மச்சான். அது என்னோட favorite. இல்ல அது ஏன் ஃபேவரட்னா வேணும். எப்படி நீ பாட மாட்டீங்க போடுங்க. ஓகே கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா தப்பா. கடிதம் தீட்டவே. அதேதான் கண்ணே மண்ணின் படி. மூணு பாட்டு பாடுறீங்க. காதல் காதல் கடிதம் கடிதம் நாங்க தீட்டவே. பாடணும். நான் என்ன காதல் கடிதம். நீ என்ன பண்ண அதே பாட்டு தான் உள்ள இருக்கிறது பாட்டு. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. எப்படிடா? பாடு. கண்ணே உன் கண்குல செய். கண்ணே உனக்கு அவன் பிரேக் பண்ணாதீங்க ப்ளீஸ். நீ பாரு. வேணாம், அழுதுருவேன். இல்ல பாடு சும்மா பாடு. சும்மா பாடடி. கண்ணே உன் கால் குலுசை. அதுக்கப்புறம் என்ன வரும்? கண்ணே உன் கால் கொலுசில் மணியாக மாட்டேனா, மஞ்சத்தில் உறங்கும் போது சினுங்க மாட்டேனா. சரி பாயிண்ட். ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. பாயிண்ட் இவருக்கு தான், ஏன்னா முதல் எடுத்தது இவர் தான். So go to next song. புரிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு. பாட்டே கேட்கலடா எனக்கு. செல்போன் மணிக்கல் கமலஹாசன் பாட்டு. செல்போனுக்குள் சிம் இருக்கு, அதுக்கு பின்னாடி பேர் battery என்னப்பா? இருக்கு. முழுசா சொல்றா. சாரு ஒரு கேக்குங்கறானே தவிர அத தாண்டி சொல்ல செல்போன் மணிக்குள் சிலமணி என்பதா? சில மணி நேரமா? என்னமோ வரும். செல்போன்ல சில மணி நேரம் என்னடா பண்ற? அப்படிதானே வரும் ஆமா, பாட்டு. நான் அப்பவே நினைச்சேன் போன் எடுத்துட்டு போறேன். அப்படி இல்ல. இந்த மதர் போர்டு ஈரமாயிருச்சு, மேல காய போட்டுருக்கேன். தம்பி தவறான விஷயம். தொண்ணூத்தொன்பது கிஸ்ல எச்ச மதர் போல தான் தெரிஞ்சு போச்சு. ப்ளே பண்ணுங்க. இது எவனும் கிடையாது. இல்ல எனக்கு தெரியும். நான் சொல்றேன். தெரியும், சரி சொல்லணும். செல்போன் மணிக்கோல். நான் கரெக்டா சொன்னேன். So point goes to ஒரே பாயிண்ட் பா, முதல் வெற்றி பா. கிரேஸ் மார்க். நான் சொல்றேன், நானே என்கிட்டயே இருக்கட்டும். very good. அடுத்த கிளாஸ் கொடுத்துடலாம்ப்பா. Very good. ஏய். Okay. So go to next song. ரைட், இந்த கேம் முடிஞ்ச போகும்போது நான் தான் முட்டையில இருப்பேன். புடிச்சு என்ன வேலை அதேதான்டா. கமெண்ட்ல ஒண்ணாம இல்லாம இந்த மாதிரி 4 பேர் உட்கார்ந்திருப்பாருங்க. சோ இவர் எஃபர்ட் போட்டார்ல, அந்த பாட்டு என்ன பாட்டுன்னு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. இவருக்கு தெரியும். தயவு செஞ்சு சொல்லிருங்க. கண்டிப்பா என் பண்ண தப்பான பாட்டு. அது மட்டும் எனக்கு தெரியும். கரெக்டா பாடுங்க. நீ அதை என்ன பாட்டு பாடுங்க ஒரு தடவை. என்ன பாட்டு பாடுங்க. அவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இவரு பாடட்டும். இல்ல ஃபர்ஸ்ட் இருங்க, அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் எவ்வளவு பாயிண்ட்ஸ் சொல்லுங்க. சோ சுதர்சன் வந்து 4 பாயிண்ட். லூசு பைய அப்படி கிடையாது.
சரி ஓகே சோ இந்த கேம்ல ரொம்ப லீடிங்ல இருக்கிறது நம்ம சையத் ப்ரோ ஒரு காரணம் அத்தனை அளவு பண்ணிருக்காரு. எஸ் அவ்வளவுதான். ஆனா முக்கியமான காரணம் நான் ஒருத்தன். என்னதான் யாரும் லவ் பண்ணல, அவங்க எல்லாம் பண்ணிருக்காங்க. ஏய் நீ ஒருத்த புரியல என்ன சொல்றேன்? முக்கியமான காரணம் நான் ஒருத்தன். அவன் லவ் பண்ணதுக்கான அவனா டேய் தப்பா பாயிண்ட் எடுத்ததுக்குங்க அதுக்கு அப்படி கிடையாது. சோ எந்த மதிப்புமே எடுக்காம ரொம்ப பெருமையா இருந்து மதிப்போட உட்கார்ந்திருக்கிறது. மாப்பிள்ள ராகவன். சோ அதாவது வாழ்க்கையில எப்பயுமே டேய் தம்பி சரி, மக்களுக்காக எதுவும் பண்ண வேணாம். நன்றி வணக்கம். ஆனா உனக்கே ஒரு ஆள் மோட்டிவேஷன் கொடுக்கணும், நீ மோட்டிவேஷன் போற பத்தியா? சோ வந்து பாயிண்ட் 1ல இருக்கிறது நானு, பாயிண்ட் 1ல இருக்கிறது ஒரு பாயிண்ட் ஆமா நீ அது கூட இருக்குடா. சோ இன்னைக்கு கண்டுபிடி சீரிஸ்ல வந்து சாங்க வந்து இன்டர்லூட் பண்ணி அந்த சாங் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்ததுல இன்டர்வியூல கண்டுபிடிக்கிறோமா, படத்தை கண்டுபிடிக்கிறோமா, பாட்டை கண்டுபிடிக்கிறான்றா அடுத்த சீரிஸ்ல பாருங்க. சோ இந்த மாதிரி நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் இருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட்ல போடுங்க. வேற என்ன மாதிரி சேலஞ்சஸ் பண்ணலாம்னு எங்களுக்கு சொல்லுங்க. மறக்காம அவன் கடைசியா கண்டுபிடிச்ச சாங் என்னன்றதையும் சொல்லிட்டு போ. இது கண்டிப்பா ஒரு வைபான சாங் தான். சோ இதை கேட்டு வைப் பண்ணுங்க. அந்த வைபான சாங் என்னங்கிறதும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சோ திஸ் இஸ் த பீப்புள்ஸ் வைப். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க. இது நம்ம ஊரு நம்ம வைப். அஜலி குஜலி கும்பா